அம்பத்தூர் முதல் கூடுவாஞ்சேரி வரை புதிய அகல ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலு தெரிவித்துள்ளார். தன்னை 5 முறை மக்கள் வெற்றி பெற வைத்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் தற்போதும் அதையே திரும்ப செய்ய போகிறார்கள் என்று கூறினார். மேலும் கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் போல ஸ்ரீபெரும்புதூரிலும் மேம்பாலம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். 3 மெட்ரோ ரயில் திட்டம் வருது. ஒரு பெரிய பல்லடுக்கு இந்த கத்திப்பாரா மாதிரி பெரிய பாலம் வந்து திருப்பூர்புதூரில் வர்றது, மேம்பாலம் வர்றது, நிறைய 3 ரோடு சந்திக்கிற இடத்துல வர்றது. விமான போக்குவரத்து 3000 ஏக்கர் நிலத்தில் பன்னாட்டு விமான தளம் கொண்டு வர போகிறேன். 3000 ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான தளம் கொண்டுவரப் போவதாக குறிப்பிட்ட TR பாலு, அம்பத்தூர், ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி வரை பெரிய புதிய அகல ரயில் பாதை திட்டம் வரவிருக்கிறது என நம்பிக்கையுடன் தெரிவித்தார். அம்பத்தூர், ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி வர பெரிய ரயில் திட்டம், புதிய ரயில் திட்டம், அகல ரயில் பாதை திட்டம் வர இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஜவுளி பூங்கா மற்றும் உணவு பூங்கா கொண்டுவரப்படும் என்று பாமக வேட்பாளர் அன்புமணி கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியில் 1700 ஏக்கர் பரப்பில் தொழிற்பேட்டை அமைக்க பாடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஜவுளி பூங்கா கொண்டு வர இருக்கின்றோம். நிச்சயமா அடுத்ததில் கொண்டு வருவேன். அதே போல் உணவு பூங்கா, ஏன்னா இங்கே தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே புளி, அப்புறம் கிழங்கு, தக்காளி, கிழங்கு, சாமை, வரகு இது அதிகமாக இருக்குது. இங்கேயே பதப்படுத்தி அந்த உணவு பூங்காவில் இதெல்லாம் பயன்படுத்துகின்ற வகையில் இது விவசாயிகளுக்கு ஏதுவாக இருக்கும். தருமபுரி மாவட்டத்தில் ஜவுளி பூங்கா மற்றும் உணவு பூங்கா கொண்டு வருவதாக உறுதியளித்த அவர் அவ்வை பெயரில் பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்பது தனது தனிப்பட்ட விருப்பம் என்று கூறினார். அது இல்லாமல் தருமபுரி மாவட்டத்தில் அவ்வை பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வர வேண்டும். இது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு KP அன்பழகனிடம் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வர உறுதியாக நாம் முயற்சி செய்வோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிப்காட் போன்ற தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு அதன் மூலம் ஏராளமானோருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று ஆரணி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் தெரிவித்துள்ளார். வந்தவாசி மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனை என்ற அளவில் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். இங்கே இருக்கின்ற மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட வேண்டும். மாவட்ட மருத்துவமனை என்ற அளவிற்கு தரம் உயர்த்தப்பட வேண்டும். நவீன கருவிகளை கொண்டு இந்த மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு இந்த மக்களுக்கு நலம் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இது நெடுநாள் கோரிக்கையாக இருக்கின்றது. கமண்டல நதி என்கிற சுகநதியில் தடுப்பணை அமைக்கப்பட்டு அதன் மூலம் நீர்ப்பாசன வசதி பலப்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். செய்யாறு சிப்காட் போலவே தொழிற்சாலைகள் அதிக அளவில் அமைக்கப்படும் என்றும் அதன் மூலம் ஏராளமானோருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் விஷ்ணு பிரசாத் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இங்கே கோரப்புல் பாய் என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒன்று. இதற்கென்று தனி ஏற்றுமதி மையம் ஒன்றை அமைத்திட பாடுபடுவோம். தொழிற்சாலைகளை உருவாக்கி அதன் மூலம் இங்கே வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு மும்முனைப்போடு செயல்படும். தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணைகள் கட்டி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஏரிகளுக்கு தண்ணீர் வர நடவடிக்கை எடுப்பதாக தருமபுரி மக்களவைத் தேர்தல் அமமுக வேட்பாளர் பழனியப்பன் தெரிவித்துள்ளார். சேலம் வாணியம்பாடி நெடுஞ்சாலையை 4 வழி சாலையாக்க மாற்றுவேன் எனவும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மலை கிராமங்களில் வனத்துறை அனுமதியுடன் சாலை வசதி ஏற்படுத்துவதாகவும் அவர் உறுதியளித்தார். ஒன்று, தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே வாய்க்காலை நீட்டித்து அணை கட்டி வாய்க்காலை நீட்டித்து இங்கே இருக்கக்கூடிய ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வருகிற திட்டம். மேலும் நம்முடைய ஒகேனக்கல் பகுதியில் இருந்து அந்த நீரை பயன்படுத்தி நம்முடைய மாவட்டத்தினுடைய ஏரிகளை நிரப்புவதற்கான ஒரு வாய்ப்பு. இந்த 2 திட்டங்களையும் செயல்படுத்தி நடைமுறைப்படுத்துவதற்காக நான் பாடுபடுவேன். தருமபுரியில் இருந்து சேலம் செல்வதற்கு ஏதுவாக பல்வேறு சாலைகள் அமைத்து தருவதாக வாக்கு கொடுத்த அவர் தருமபுரி மாவட்டத்திற்கு தேவையான குடிநீர் மற்றும் சாலை வசதிகளை செய்து கொடுப்பதாகவும் தெரிவித்தார். நம்முடைய தருமபுரியிலிருந்து சேலம் போகணுன்னா சர்வீஸ் ரோடு இல்லை, அதனால் நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது. அதனால் சர்வீஸ் ரோடு உருவாக்கி சேலம் போகிறதுக்கான வழி பண்ணுவோம். மேலும் அங்கே முத்துப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து நம்ம தருமபுரி டவுனுக்கு வரும்போது கிராஸ் ஆகும்போது நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ அங்கே ஒரு அண்டர்வே பண்ணி கொடுக்கணும். ஜிஎஸ்டியால் கடுமையான பாதிப்புக்குள்ளான பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் பிரிண்டிங் தொழில்களை மீட்டெடுப்பதே தனது முதல் பணி என விருதுநகர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டியினாலும் பணமதிப்பினாலும் மிகப்பெரிய பாதிப்பு பட்டாசு தொழில், தீப்பெட்டி தொழில், நெசவு தொழில் மற்றும்
அதை சார்ந்த பிரிண்டிங் தொழில், அனைத்து தொழில்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக ஜிஎஸ்டியினுடைய பாதிப்பிலிருந்து கைத்தறி தொழிலும், பட்டாசு தொழிலையும், தீப்பெட்டி தொழிலையும் அதிலிருந்து மீட்டெடுப்போம். அருப்புக்கோட்டை வழியாக தூத்துக்குடி மதுரை அகல ரயில் பாதை அமைக்கப்படும் என உறுதிபட தெரிவித்தார். திருமங்கலம், சாட்சியாபுரம் ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர் மாவட்டத்தின் கட்டமைப்பையே மாற்றி அமைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்காக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்படும். அதேபோல ஒவ்வொரு ஆண்டும் வேலைவாய்ப்பு திருவிழா ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் நடத்தப்படும். வேலைவாய்ப்பு இந்தியாவினுடைய சிறந்த கம்பெனிகளை அழைத்து வந்து இங்கு நம்முடைய குழந்தைகள் படித்தவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வேலையை உருவாக்கி கொடுப்பதற்கான முழு முயற்சி மேற்கொள்ளப்படும்.